தற்குறிகள், ஆச்சரியக்குறிகள் அப்படின்னு என்னதான் நம்ம தொடர்ந்து விமர்சிச்சாலும், இவர்கள் மீட்கப்பட வேண்டிய மனநோயாளிகள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் உண்மை? எதுக்காக இத சொல்றேன்? இந்த பெண் சொல்வதை கேளுங்கள். வேற எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான். என்ன அதுக்கு நாங்க நஷ்டீடா எங்க குழந்தைய கொடுத்து எங்கேயோ யாரோ ஒரு குழந்தை இறந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டாலே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் தான் வீட்டு பிள்ளையே நஷ்ட ஈடுன்னு சொல்கிற அளவுக்கு இவங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காது பேரசோஷியல் ரிலேஷன்ஷிப். பேரசோஷியல் ரிலேஷன்ஷிப்னா ஒரு செலிப்ரிட்டி கூட நமக்கு வர ஒன் சைடட் அட்டாச்மெண்ட். அவங்களுக்கு நம்ம யாருன்னே தெரியாது, பட் நமக்கு அவங்க அண்ணனாவோ அக்காவாவோ அம்மாவாவோ ஃப்ரெண்டாவோ தெரிவாங்க. இது விஜய் கூட மட்டும் நடக்கிறது இல்லை. யூ கேன் see the same happening with Taylor Swift or Dhoni ஃபார் எக்ஸாம்பிள். சரி, ஓகே, இது ஏதோ ஒரு விஷயம், இதனால் சில பீப்புளுக்கு கம்ஃபர்ட்டோ சேஃப்டியோ கிடைக்கும், லெட் பீப்புள் என்ஜாய் திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அன்டில் இட் என்டர்ஸ் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் votes ஆர் த நியூஸ், ரைட்? பாலிடிக்ஸ் வந்து எல்லாமே, இட்ஸ் எவ்ரி திங். நம்ம மூச்சு விடுற காற்றுலேருந்து, குடிக்கிற தண்ணியிலேருந்து, எங்கே காசு செலவு பண்ணுறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோம், நமக்கு எவ்வளோ வருது, என்ன பேசலாம், யார்கிட்ட பேசலாம், எவ்ரி திங் இஸ் டிசைடட் பை பாலிடிக்ஸ். அதனால் அது அவ்வளோ ஈஸியாக விட்டுற முடியாது. வென் these celebrities come into politics, அவங்க பேங்க் பண்ணுறது அவங்க ஐடியாலஜிலையோ இல்லை அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸோ இல்லை அவங்க ப்ராமிசஸ்லையோ கிடையாது. அவங்க நம்பி வர்றது இந்த பேரசோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸை தான். ஏன்னா இந்த செலிப்ரிட்டி ஏதாச்சும் சொன்னால் என்னோட அண்ணனையோ என்னோட அப்பாவையோ சொல்கிற மாதிரி எனக்கு கோவம் வரும். ஸோ கிரிட்டிசிசம் அப்படிங்கிறதே பர்சனல் அட்டாக்காக எடுத்துக்க செய்கிறது தான் பேரசோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ். கண்மூடித்தனமான சப்போர்ட் கிடைக்கும். த ப்ராப்ளம் இஸ் டெமோக்ரஸி, அதாவது ஜனநாயகத்தோட அடிக்கல்லே கிரிட்டிசிசம் தான். ஒருத்தர் செய்கிற தப்புன்னு சொல்ல முடிஞ்சாதான் அது ஜனநாயகம். இல்லைனா மன்னராட்சியிலே நம்ம இருந்திருக்கலாம். பிகாஸ் ஆஃப் தீஸ் பேரசோஷியல் ரிலேஷன்ஷிப், டெமோக்ரஸி இஸ் அட் ரிஸ்க்.